வணக்கம் மக்களே. மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு கலைஞருடைய பேரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் நீங்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் 1000 ரூபாய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். அதனால கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ண வேண்டிய நேரமாக இது மாறிடுச்சு. இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த உரிமை தொகை திட்டத்தை வாங்க முடியும். ஒருவேளை நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த விஷயங்களில் நீங்கள் எலிஜிபிளாக இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பயனாளிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போக சான்சஸ் இருக்குது. மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது பயனாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்பட்டதாக பார்க்கப்படுது. ஆனால் பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் திட்டம் போட்டிருக்காங்க. அதே சமயம் இது முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், புதுசாக கொண்டு வந்தெல்லாம் சொல்கிறது கிடையாது. அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நீங்கள் பயனாளியாக இருந்துகிட்ருக்கீங்களா, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் வராமல் போகுதா அப்படிங்கிறது எல்லாமே முழுசாக பாருங்கள். அப்போ தான் தெளிவாக தெரியும். 2023 இருந்தே இந்தியாவிலேயே முதலாக குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்ததே நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே தான். இதை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்பத்திய காலகட்டத்தில். அப்படிப்பட்ட இந்த திட்டத்தில் உங்களுக்கு இதுக்கு மேலே 1000 ரூபாய் வருமா வராதா அப்படிங்கிறது இதுக்கு மேலே நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் எடுத்துட்டிங்கன்னா பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த திட்டத்தின் அடிப்படையில் 1,16,00,000 பெண்களுக்கு, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. டைரெக்டாக அவங்களுடைய வங்கி கணக்குக்கே பணத்தை போட்டுருவாங்க கவர்மெண்ட்டு. வேறு யார் மூலமாகவும் கொடுக்கறதில்ல. அதனால் இதில் இன்டர்மீடியேட்ரி கமிஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் எதுவுமே இருக்காது. டைரெக்டாக அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுனா பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பொருளாதார தகுதிகளாக ஒரு சில விஷயங்களை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, முதல்ல ஒரு வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் வரக்கூடிய குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். அதே போல் கார் முதலிட்ட 4 சக்கர வாகனங்கள் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தகுதிகள் இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் எக்கனாமிக்கலாக சவுண்டாக இல்லாத மக்களுக்காகவே கொண்டு வரப்பட்டதாக இந்த திட்டம் பார்க்கப்படுது. அப்படி கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகத்தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் ஒரு ஆப்ப சொருவி 1000 ரூபாய் இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புதுசாக ரேஷன் அட்டை வாங்கி அதில் இந்த பொருளாதார தகுதிக்குள்ளே வர்றவங்களுக்கு எல்லாருமே இனி வர்ற காலகட்டங்கள்லையும் புதிய ரேஷன் அட்டை வாங்கிட்டு இந்த அடிப்படையில் பொருளாதார தகுதிக்குள்ளே வர்றவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு மாத உதவித்தொகையாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறதா சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. இந்த திட்டத்தில் ஏன் 1000 ரூபாய் கொடுக்காம போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம இந்த பொருளாதார தகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கேட்டகரிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இல்லை அப்படின்னா அந்த 1000 ரூபாய் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது அரசாங்கத்தால் முன்னாடியே சொல்லப்பட்டது. ஒருவேளை உங்களுடைய ஆண்டு வருமானம் காலப்போக்கில் அதிகரிச்சதுனாவோ அல்லது கார் மாதிரியான வாகனங்களை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை நிலத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நிலம் இல்லாதவங்களுக்கும் இதை அப்ளை ஆகும். ஸோ நிலம் வாங்கியிருக்கீங்க உங்கள் பேரில், பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பேரில் நிலம் வாங்கினாலோ, அல்லது குடும்பத்தில் யாராவது அரசு வேலையில் போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னாலும் நல்ல வருமானம் வரதானே செய்யும். இது மாதிரி ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு நல்லது நடந்துட்டாலும் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்லேருந்து உங்களை தூக்கிடுவாங்க. உங்ககிட்ட கேட்டுட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்களே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அது எப்படிப்பா அது அவங்களே அப்டேட் ஆக முடியும் அப்படின்னா, அதுதான் நம்ம ஆதார் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட இப்போது அக்டோபர் மாதத்தை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 1.27 லட்சம், அதாவது 1.25 லட்சம் பயனாளிகள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாகவே பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் நம்ம பயனாளியாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு டவுட் வருதுன்னா தயவு செஞ்சு போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்கள். மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு தான் இருக்கா இல்லையான்னு. வரலை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையான்னு பாருங்கள். ஒருவேளை அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா மறுபடியும் போய் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தா 1,15,00,000 பேர் பயனாளிகளாக இந்த திட்டத்தில் இருந்திருக்காங்க. இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து 1,14,00,000 குறைந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது.
ஸோ நிறைய பேரை வந்து தூக்கியிருக்காங்க. 1,00,000 பேர் அப்படின்னாலும் நம்மளுக்கு அதுலேயுமே வந்துட்டு 1,400,000 பேர் அப்படிங்கிறப்போ நம்மளும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த திட்டத்திலிருந்து நீக்கிறாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் நீக்கிறாங்கன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை பயனாளிகளாக இருந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பேரை பட்டியலேருந்து நீக்கம் செஞ்சுருவாங்க. வருமான வரி தாக்கல் செய்கிற அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னா அவங்களுக்கு பயனாளர்களாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நீக்கிடுவாங்க. வாகனம் நீங்கள் ஏதாவது பதிகிறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுடைய இந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்திலிருந்து உங்களுடைய பெயர் நீக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட பேரில் வண்டி வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நிலம் வாங்குறது இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு இதற்கு மேலே வராது அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த விஷயம்னே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே போல் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பயனாளர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் கவர்மெண்ட் பணம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து 1140 கோடி மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்க்குறப்பவுமே 1,14,00,000 பேருக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கண்டிப்பாக கிட்டத்தட்ட 1,00,000 பேரை பயனாளர்களாக இருந்தவங்களை நீக்கியிருக்காங்கங்கிறது இந்த விஷயத்திலிருந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அரசாங்க வட்டாரத்திலிருந்து நம்மளுக்கு தெரியக்கூடிய தகவல்கள் வச்சு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் எந்த ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் நேரடியாக போய் பேங்க்கில் செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். பாஸ்புக்கை எடுத்துகிட்டு போய் என்ட்ரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆதார் அட்டையை எல்லாத்துக்கூடையும் நம்ம இணைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பேங்க்கு எல்லாத்துலேயும். ஸோ அதிலிருந்து தான் நீங்கள் வண்டி ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, அது எல்லாமே வந்து ஆதார் அட்டையோடு இணைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக கவர்மெண்ட் ட்ராக் பண்ணிக்க முடியும். அதனால் பயனாளிகளை கண்காணிக்கிறது ரொம்பவே எளிதாக இருக்கிறதுனால ஈஸியாக இந்த 1000 ரூபாய் திட்டத்திலிருந்து நீக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக உருவாக்கப்பட்டிருக்கு. யாராவது 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் வருதா அப்படின்னு சொல்லி தெளிவாக செக் பண்ணிக்க சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.